கொண்டு வந்திருக்காங்க அந்த வருதுடா யோசிச்சு கூட பார்க்க முடியல. என்ன உன் தம்பியா நினைச்சுக்கோ, இவனையும் உன் தம்பியா நினைச்சுக்கோ. என்ன ஃப்ரெண்டா நினைச்சுக்கோ. பேய கூட விட்டு வைக்க மாட்டேன். இல்லடா கத்துற சவுண்ட். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஒருவேளை கீழே தான் நிக்குதாடா, பயமா இருக்குடா டேய். மச்சான் 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 மச்சான். எனக்கு என்னமோ ஆச்சுன்னு நினைக்கிறேன். ரிச்சுவல் போட்டியில அந்த மாடல் அடிக்கிறது பாரா. என்னாச்சு? யாரா அது? ஐயோ ஐயோ. என் பொண்ணு வெளியில் போச்சுப்பா. 4 பேர் வந்தாங்க. என்ன பண்ணாங்கன்னு தெரியல. என் பொண்ணை சாவடிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரரு அந்த பொண்ணு நிற்க கூட புரியல அந்த இடத்துக்கு. ஏன் இப்போ வந்தேன்னு தோணிடுச்சு எனக்கு ஒரு நிமிஷத்தில். இந்த வீடியோவை நீங்கள் எல்லோரும் கடைசி வரைவே பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் காய்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ. எங்கடா கேமராடா? என்ன இங்கே கிடக்குது? உங்களை யாருங்க அப்படி அனாமத்தா தூக்கி போட்டா? இவங்க என்னடா இங்கே இருக்காங்க? ஹாய் சப்ஸ்கிரைபர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் ரகுமான், இவர் தான் உங்கள் ஜமான். ஸோ ஒரு பயங்கரமான லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ பயங்கரமாக இருக்க போகுது. நாங்கள் ஒரு ப்ராப்பரான இடத்துல வச்சுட்டு இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிக்கிறோம். வாங்க வாங்க வாங்க. ரைட்டு ஆன் பண்ணாத, சேஃபாரு. நான் சொல்கிற வரையும் இங்கே வரு காய்ஸ். இல்லை இன்றைக்கி என்னன்னு தெரியல. இன்றைக்கி என்ன மச்சான், ஒரு அமாவாசையா? அமாவாசை கிடையாது, அமாவாசை முழுசாக இருக்குங்களா? பௌர்ணமி நினைக்கிறேன். பௌர்ணமியா? ஆமாம், அது ஒரு மாதிரி டார்க் ஷேடோவில் இருக்கு பாரு கைஸ். இன்றைக்கி அமாவாசையா பௌர்ணமியா எனக்கு சத்தியமாக தெரில. அமாவாசை வாய்ப்பே இல்லை. அமாவாசைக்கு ரவுண்டாக முழுசாக இருக்கும் கைஸ். அப்படியே நான் லொக்கேஷனில் திருப்புறேன். இந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இந்த லொக்கேஷன் பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ இந்த ரோட்டில் தான் நின்றுட்டுருக்கோம். இந்த ரோடே பார்க்க பயமாக இருக்குது. யாரு? ஐயோ, கதற சவுண்டு. ஆக்சுவலி இதுக்கு என்னடா ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். கிட்ட போகிறது போய் கதறுது. சொல்கிறேன். கிட்ட போகிற மாட்டேங்குது. கிட்ட போகிற உங்களை பார்க்கறதுக்காக தான் இங்கே நாங்கள் வந்திருக்கோம். இவ்வளோ தூரம் கடந்து. மச்சான் இதுக்குள்ளே இங்கே யாரோ அழுகுறாடா. அழுகுது ஏதோ. எனக்கு இங்கிட்டு சவுண்டு கேட்டுட்டே இருக்கடா. இப்போ ஹலோ, இதுக்குள்ளயா? எப்படியா போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம இங்கே வா இங்கே வா. எங்களை பயமுறுத்தணுமோ இல்லை எங்களை இங்கேருந்து போக வைக்கணுமோன்னு சொல்லிட்டு எதுவும் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்காக தான் இங்கே நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் பெருசாக உங்களுக்காக எதுவும் செய்ய போகிறதுலாம் கிடையாது. எங்கே போகிறா? இங்கே தான் இருக்குது.
எல்லோரும் மாதிரி நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் நான் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா பண்ணுறதுக்கு என்கிட்ட எதுவும் கிடையாது. உங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். ஆனால் என்னால் எந்த ஆபத்தும் உங்களுக்கு வந்துடாது. ஆனால் உங்களால் ஏதாச்சும் ஆபத்து வருமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது. மேலே நீங்கள் எனக்கு என்னை எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கைஸ் இதோட ஹிஸ்ட்ரியை பற்றி நான் சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். ஹலோ கைஸ், இதான் திருச்சி 143 சேனலோட கோஸ்ட் வீடியோ. ஹலோ சைதான் ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் பிரியாணிலாம் சாப்பிட்டு கும்முன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு பயங்கரமான லொக்கேஷனுக்காக நானும் அண்ட் நம்மளோட நண்பனும் ஜமாலும் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ வந்துட்டு இன்றைக்கி ஒரு பயங்கரமான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்துட்டு இங்கே சுற்றி ஆக்டிவிட்டீஸ் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. பட் நாங்கள் அதெல்லாம் வந்துட்டு கண்டுக்காமல் இந்த வீடியோ எவ்வளோ சீக்கிரமாக எடுத்துகிட்டு இந்த இடத்துலேருந்து நாங்கள் போக முடியுன்றதை மட்டும் நாங்கள் பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல நாங்கள் வந்த போதே பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு இந்த இடத்துல வீடியோ எடுத்து தான் ஆகணுமான்ற சொல்லிட்டு ஒரு பயமே உள்ளுக்குள்ளே வருது. பட் இருந்தாலும் இதெல்லாம் பண்ணுறது எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான், உங்களுக்காக எப்பயும் பண்ணுவோம் இதை. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன ரகுமானே ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய சுச்சுவேஷன்ஸில் நிறைய பிரச்சனைகளில் நிறைய வந்துட்டு நமக்கு இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ பர்சனல் ஏதாவது சவுண்டு கேட்டுச்சு எனக்கு இப்போ. ஸோ எனக்கு பர்சனல் ப்ராப்ளம்ஸு இதெல்லாம் வந்துட்டு நிறையவே டிப்ரெஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப நாளாகவே டிப்ரெஷனில் தான் இருந்துகிட்டு இருக்கேன். ஸோ அது இல்லாமல் வீடியோ எடிட்டிங்க்கும் ஆளாதனால நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மித்தபடி வேற ஒன்றும் இல்லை, சீக்கிரமாக வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கதை என்ன சொல்ல போடுறாங்கன்னா, இந்த ஊரில் ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா பிரியா. பிரியா, உன்னை பார்த்தா பேசுகிறேன். உனக்கு இங்கே நடந்திருக்க அநீதியை பற்றி தான் நான் பேச போகிறேன். கைஸ் ரெடியாக இருக்கீங்களா? இதை வண்டி சொல்லி கேட்குது, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ. சடனாக பார்த்தீங்க ஏன்டா நான் கொலுசு சொன்ன மாதிரி இருந்துச்சு டக்குன்னு பார்த்தேன். கைஸ் நாங்கள் ஆல்ரெடி பிஜியில் இருக்கோம். இப்போ நடந்த பிரச்சனை இப்போ அப்படி ஒரு பிரச்சனை. இப்போ வந்துட்டு வண்டியில் ரவுண்ட்ஸ் வந்துருக்காங்க. நல்ல வேலை நாங்கள் அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த மூமெண்ட்டில் வந்துட்டு நாங்கள் கேமரா ஆஃப் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே உட்காந்துட்டோம். இல்லைனா நாங்கள் கண்டிப்பாக மாட்டி இருந்திருப்போம். அடிக்கடி இங்கே ரவுண்ட்ஸ் வராங்க, அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இப்போயே இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன், லைட் அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. ஆமாம், லைட்டும் நல்லா அந்தளவுக்கு இது பண்ண முடியாது கைஸ். பக்கத்தில் கைஸ் அது மட்டும் இல்லாமல் என்னால் இப்போதைக்கு இந்த சுச்சுவேஷனில் என்னால் அந்தளவுக்கு வீடியோஸும் என்னால் எடுக்க முடியல. கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் வந்து என்னால் பண்ண முடியல. என்னால் வியூஸ் போகிறதும் கம்மியாக தான் போகுது. ஸோ அதனால் ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் யாராச்சும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ யூடியூப்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன ஆப்ஷன்? அது யூடியூப்பில் மணி டெபிட் பண்ணுறதா? ஸோ யூடியூப்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். ஸோ அது பேர் என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு வாயில் வர மாட்டேங்குது. ஸோ அது மூலயமா நீங்கள் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண நினச்சா பண்ணலாம். ஸோ கீப் சப்போர்ட் கைஸ். ஏன்னா நம்ம எப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா எல்லாமே ரொம்ப தூரம் இருக்குது, என்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது. மச்சான் யாராக நிற்கிறாங்களா? ரோட்டில் டார்ச்சரி எங்கே போகிறா? டார்ச்சரா நீ ஆஃப் பண்ணுறா. அவர அந்த 3 பேரும் இங்கே தான் வந்து இறந்தாங்கடா. ஆமாம், நீ பேசிகிட்டு இருக்கப்ப ஒரு பொண்ணு ஒன்று அழுவ சொல்லி கேட்டுச்சுல. ஆமாம், வந்து அந்த 3 கொடு அரக்கணுங்கிறப்போ ஒரு சவுண்டு கோவமாக அப்படின்னு கேட்டுச்சு, ஞாபகம் இருக்கா? நான் அது ஸ்டன்னாகி தான் வந்துட்டு அந்த 3 பேர் கேட்க வந்து நீனே சொல்லிட்டேன். அவங்க இங்கே தான் இருக்காங்க இப்போ மச்சான். அவங்கள பற்றி சொன்னதுமே கோவம் வந்து கத்துறாங்க பார்த்தியா? மச்சான் தயவுசெய்து நீ கேமராவில் என்ன பாடுறா? ஹலோ, அவங்க பேர் என்ன சொன்ன? பிரியா. டக்குன்னு வர மாட்டேங்குது. பிரியா உன் எக்ஸு பேர் பிரியாவா? ஆமாண்டா. நீ 1-2 எக்ஸ் இருந்தால் பரவாயில்ல, உனக்கு குடும்பத்தில் கொள்ள வாங்காத. பிரியா சிஸ்டர்,
கேன்சல் பண்ணுறாங்க. எங்கேயோ பிரியாவா இருக்குமா இல்லை அவங்களா இருக்குமா மச்சான்? அவங்க சவுண்ட் அனத்துற சவுண்டுடா. வண்டி சவுண்டு கேட்குற மாதிரி இல்லை இல்லையா? பிரியா, எங்கள் சுச்சுவேஷன் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோன்னு தெரிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு என்னென்ன நடக்கணும் உங்களுக்கே நல்லா தெரியும். நாங்கள் உங்களை பார்த்து பயப்படல, ஏன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. கெட்ட நோக்கத்தோடு வந்தால் மட்டும்தான் நீங்கள் கோவப்படுவீங்க, எனக்கு தெரியும். நாங்கள் எந்த ஒரு கெட்ட நோக்கத்தோடு இங்கே வரல. அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, ஜென்ஸ்னாலே இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. இது கிடையாது. அவங்க அப்பாவும் ஒரு ஜென்ஸ் தானே, அதை தான் சொல்கிறேன். பிரியா, ஓ பிரியா பிரியா, என்னடா பண்ணுறீங்க? பிரியா பிரியா, உங்களுக்காக பாட்டு பாடுறேன். நான் உங்களை பார்த்து பயப்படல, நான் இப்பயே சொல்கிறேன், உங்களை பார்த்து பயப்படல. பிரியா, நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா? இது நீ மட்டும் உயிரோட இருந்தா நாங்களே கொண்டு பண்ணி உடனே. அவன் ஆத்மா இங்கே தான் இருக்கா மச்சான். அவங்க தான் மச்சான் கோப்படுறாங்க, படுறா. அது எப்படிடா சொல்கிறாங்க? இல்லைடா, பிரியாதாவோட ஆத்மா தானே இங்கே இருக்கும். அவங்க எங்கே இறந்துருக்காங்கன்னு தெரியல. அவங்கள கோவப்படுத்துகிற மாதிரி பேசு, அங்கே பாரு. அவங்கள கோவப்படுத்துற மாதிரி கேள்வி ரெஸ்பான்ஸ் பண்ணதானே. பிரியா, எனக்காக ஒரு உதவி செய்வியா? அவங்களோட ஆத்மா இங்கே தான் இருக்கா, இங்கே தான் அவங்கள கொன்னியா? இங்கே சொன்னான் உண்மையாவா? சத்தியமா? இறங்கி சத்தியமாக பண்ண போது கைதான் நீட்டிட்டு இருக்க. நான் நம்ப முடியல. என்ன சொல்ற? 3 பேரும் இங்கே தான் கொண்டிருக்கா? இதெல்லாம் படத்தில் தானே நான் பார்த்துருக்கேன். ஆமாம்மா சாணி, அவங்க பேர் சொல்கிறப்பயே ஒரு ஆக்ரோஷமான சவுண்ட் வந்துச்சு. நான் சொன்னேன்ல, வீடியோவில் இருக்கும் பாரு, நீ எனக்கு எடிட் பண்ணுறப்ப பாரு, உனக்கு தெரியும். ஆக்ரோஷமான சவுண்டுடா, ஓடி வர சவுண்டுடா. அந்த பில்டிங்கில் இருக்குது கைஸ். டக்குனு இறங்கி வர சவுண்டு படி. ஆமாம் பாவா, அந்த லாஸ்ட்டு கொன்னது தப்பே இல்லைடாடி. அந்த லாஸ்ட்டு பில்டிங் போய் பார்த்துடலாம். நம்ம இந்த அந்த நாய்ங்கள்கிட்ட இதுக்காக நம்ம வரல, பிரியா பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். நமக்கே ஒரு மாதிரி ஆகுதுன்னா இந்த ஸ்டோரி கேட்குறப்ப. கைஸ், தயவு செய்து நான் சொல்கிறேன், ப்ளீஸ் பெண்கள்லாம் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. பின்னாடிடா பின்னாடிடா. ஏய், இங்கேடா முன்னாடி கேட்டுச்சுடா. பின்னாடி கேட்குது. ஏய், முன்னாடி இங்கே கேட்குது, இங்கிட்டு கேட்குதுடா. அதை தான் சொல்கிறேன், தனித்தனியாக இருக்கானுங்க போல 3 பேரும். கேட்குதா? இங்கே பாரு, தனித்தனியாக இருக்காங்க போல மச்சான் 3 பேரும். ஒன்றா இல்லை போல. அங்கே பாரு பின்னாடி செம்ம ரெஸ்பான்ஸ். பின்னாடி ஒருத்தன் கத்துறான் பாரு. இங்கே பாரு, அங்கே பாரு, அங்கே கேட்குறா. ரைட்டில் ஒருத்தன் கத்துறான். ஏய் கேட்குதுடா. ஆனால் நாய் கத்துற மாதிரியே இருக்கு, பேய் கத்துற மாதிரி இருக்கா. நாய் மாதிரி கேட்குறா. மச்சான், அப்படி பார்த்தா இந்த பில்டிங்கோட ஓனரோட ஆத்மா இங்கே தானே இருக்கலாம்ல? இல்லை, அவர் செத்ததை விடு, அவரோட ஆத்மா ஆசைப்பட்டதுனால பின்னாடி யாரும் நின்ன மாதிரி இருந்துச்சுடா. ஏங்க ஏற்கனவே நான் வைத்த கலக்கிட்டு வரேன்டா, நீ வேற. சத்தியமா உன் சேஃப்டிக்கு தான் நான் கத்துனேன். மச்சான் தூக்கி வாரி போடுங்க மச்சான், நிஜமா. பிரியா, நீ இருக்கிற தைரியத்துல தான் நான் இங்க இருக்கேன். நான் இப்பயும் உண்மையா சொல்றேன், என்ன உன் தம்பியா நினைச்சுக்கோ, இவனையும் உன் தம்பியா நினைச்சுக்கோ. என்ன சொன்னா நினைச்சுக்கோ. பேய கூட ஒப்பிக்க மாட்டேன். சி, அதுல தம்பியா இருக்கிறது போடாடே. பொண்ணுன்னு பேப்பர் எழுதி கொடுத்தா கூட அது நான் கிடையாதுப்பா. பொண்ணுன்னு எழுதி கொடுத்தா அதெல்லாம் நம்ம கிடையாது. செத்து போனாயில 3 பேர், அவங்கள சொல்லு. அது கொடூரமான நாய் கிடையாது மச்சான். மச்சான் மச்சான், என்ன மச்சான் அதெல்லாம்?
அந்த வீட்டில் தான் ஒரு வேளை ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்களா? அந்த அங்கேயே தான் நம்ம ஸ்டார்டிங் மிச்சம் இங்கே யாரோ ஒன்னோட இப்போ சுற்றி சுற்றி கேட்குதுடா. ஒரு பிரியா நான் வரேன், உங்களை தேடி நான் வரேன். ஒரு பிளேஸாக இருந்தால் பரவாயில்ல மச்சான். கைஸ், பிரியா வந்துட்டு இறந்த இடம் எனக்கு தெரிஞ்சு அதுவாக தான் இருக்கும்னு நான் தோணுது எனக்கு மனசில். அது என்னமோ சொல்லுவாங்கல்ல மச்சான், என்ன மச்சான் நமக்கு இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு விஷயம் மச்சான், எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அது ஏன்னு தெரியல. இதோட சொல்லுவேன் நல்ல அது உங்களுக்கு அதோட பேர் தெரியும் இல்லை எனக்கு. அது இங்கே கனவுலையோ இல்லை சொல்லுவாங்கடா. ஏய் இல்லூஷன் இல்லூஷன் இல்லூஷன்ல மச்சான். தேஜு 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 நமக்கு வந்து அது ஏற்கனவே நடந்த மாதிரி தெரியும். இல்லை தேஜு வந்தான்னு நினைக்கிறேன். அதுக்கு இல்லை அதான் தேஜுவும் சொல்லுவாங்க, இல்லூஷன் சொல்லுவாங்க. கைஸ், எனக்கு இங்கே இதுக்கு முன்னாடி இங்கே வந்து இங்கே நடந்து போன மாதிரிலாம் எனக்கு தோணுது என் மனசுக்கு. கைஸ், அங்கே என்னென்னமோ இருக்குது. என்னடா அது? என்னடா இந்த மரமே ஒரு மாதிரி வித்தியாசமாக இல்லை? சரக்கடிக்கிறாங்க போடா. இப்பயும் வந்து சக்கரை டப்பாடாது. அது என்ன மச்சான்? ஏய், அங்கே போடுறா ஒரு பெண்ணோட லெகின்ஸா? கத்தி ஆடுறது. கத்தி இல்லை, அது என்னன்னு பாரு டப்பால. ஏய் உப்புடா. ஆமாங்க, உப்பு இருக்குங்க. ஏய் ரிச்சுவல் பண்ணாடா இதை வச்சுலண்ணா. ஒரு பேண்ட்ரா கத்துற சவுண்ட் எப்படி இருக்குதுயா? பேண்ட்ரா. ஏய் ஆமாம், இப்போ சட்டை பேண்ட்டு கையில் துணி கிழிஞ்சு இன்னொன்றுமோ கலக்க மச்சான். பாருங்க பேண்டெல்லாம் கலக்குது. ஏன்டா நாய் அழுவுது? இல்லைங்க, நாய்கிட்ட தான் கேட்கணும் ஏன் அழுவுது. நாய் அழுவுதுடா. ஏய் இது என்னடா அது? மயிலுடா. மயில் வந்து வச்சுருவோம். இன்னும் பேர் எழுதிருக்காங்க. ஒன்றாவது மதுரை ராஜாவா? ஆமாம். என்னடா பேர் இது? மதுரை ராஜா. ஏய் நாயெல்லாம் அப்படியே கூட்டா சேர்ந்து அழுவுது மச்சான். ஆனால் ஒன்றே ஒன்று இருக்கும் இந்த வீடோட. ஏங்க எல்லாமே அடிக்கடி சொல்லுவாங்க, கரையை முறைன்னு கத்துறீங்க, எதுவுமே கேப்சர் ஆகலன்னு. இந்த டைம் 2 பேர் தான். ஸோ அவ்வளோவா சவுண்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நிறைய கேப்சர் ஆகும். பட் பயம் உள்ளுக்குள்ளே இருக்குது. பட் அடக்கிக்கிட்டு இருக்கேன், கத்த முடியல என்னால். பிரியா, பிரியாமா, நீங்களா மாங்கற தங்கன்ற. ஆனால் சீரியஸாக யோசிச்சு என் அக்காவும் உங்களை நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் இப்படி உங்கள்கிட்ட பேசுகிறேன். என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க நான் இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு. எனக்கு அக்கா கிடையாது. ஆனால் எனக்கு அக்கா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என் சின்ன வயசுலேருந்து நான் ஆசைப்பட்டு இருந்திருக்கேன். என் கூட பிறந்தது நானும் எங்கள் அண்ணன் மட்டும்தான். எனக்கு அக்கா இல்லாத நினச்சி நான் நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருந்திருக்கேன். ஏன்னா அக்காவோட பாசம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு அம்மா மாதிரி ஒரு அக்காவோட ஸ்தானம் எனக்கு நல்லாவே தெரியும். அம்மாவுக்கு அடுத்து அக்கா தானேடா. ஸோ உங்களை நீங்கள் என்ன தம்பியா ஏற்றுப்பீங்களா? அழுவுது மச்சான். அக்கா, அக்கா உங்களை தேடி உங்க தம்பி வந்திருக்கேன்க்கா. அக்கா நீங்க அழுவாதீங்க, நிஜமா நான் உங்க தம்பியை நினைச்சுக்கோங்க. ஜமால் இங்கே போடா. மேலே தான் காட்டுறா. மேலே தான் காட்டு பேசுறேன். அவர் ரியாக்ஷன் நடக்குது. இதுல மாடியே இல்லடா. எப்படா போயிருக்கோம்? மாடியே இல்லை. இப்போ இதெல்லாம் மாடியே இல்லை பாரு. மாடி இருக்குது. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா மாடி இருக்குது தெரியுதா? இந்த மாதிரி இதுக்கு மாடியே இல்லை. ஆனால் மேலே சவுண்டு கேட்குது கைஸ். எப்படி பறந்தா போக முடியும் சொல்லுங்களேன். இல்லை ஒரு விஷயம். அக்கா, அக்கா, அக்கா அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்களா அக்கா? அவங்க என்ன பண்றாங்க அக்கா? ஏய் அவன்டா ஆம்பளடா. ஆம்பளடா இது. ஏய் சத்தியமா கீழா இருக்கணும்டா. அவன் ஆல்ரெடி செத்துறான். அவனை போய் எங்க போய் இருப்பான்? இருந்தா அவனை அறுத்து இருக்கணும்ன்றேன். இவன மாதிரி யாரெல்லாம் இருந்துக்க கூடாது. அக்கா அது யாருன்னு தெரியுமா?
அது மேபி வேற யாராச்சும் இருந்தா எனக்கு ஏதாவது ஒரு மூலியமா நீங்க காட்ட முடியுமா? ஏதாவது சவுண்ட் மூலியமா எனக்கு அவங்க தான்றத சொல்ல முடியுமா? என்னடா இது? ஆமாண்டா நான் சொல்லுவேன் மச்சான், இங்கே இருக்கானுங்களான்ட்டு திட்டப்போ கோவப்படுறாங்கடா. என் அக்காவுக்கு ஏதாச்சும் ஒண்ணு நடந்துச்சுன்னா உன நான் சத்தியமா சொல்றேன், சீக்கிராண்டா இவனெல்லாம் மந்திரம் வந்து அந்த உப்பு எடுத்துக்கோ. அந்த உப்பு கலெக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன்டா. அந்த உப்பு எடுத்துக்கோ. இல்ல அந்த உப்பு கலெக்ஷன் இருக்கும். போயிட்டு எடுத்து வா. இங்க பாரு, உன் சிரிப்பு உன் ஆட்டம் கீட்டம்லாம் வேற எங்கேயாச்சும் வச்சுக்கோ. அசிங்கமா இல்லடா உனக்கு சத்தியமா? நீலாம் ஒரு அம்மாவோட வயித்துல தானே பிறந்த மச்சான். சேஃப்டா, பயப்படாத பயப்படாத. என்னாச்சு உனக்கு அம்மா இல்ல? இங்கடா இங்க நிக்கிறான்டா. வண்டி தெரியுதா? போலீஸ் மச்சான். எனக்கு ரெட்டும் ப்ளூ கலரும் தெரிஞ்சிடா. போலீஸ் ஆமாண்டா. கைஸ் போலீஸ் நினைக்கிறேன் கைஸ். நான் கேமராவில் இப்போ காட்டினேன். பிரியாக்கா கொஞ்சம் அமைதியா இருங்க. எங்க இருந்தாலும் போலீஸ் எங்களை மாட்டி விட்டுறாதீங்க. பாருங்க மச்சான், அந்த தருதல நான் நம்மள ஏதாச்சும் பண்ணிட போறேன்டா. இதான் சாக்குன்னு. அங்கே போனால் உயிர் போயிடும். களிமா சொல்லிட்டு أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم رك أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله أكبر الله أكبر பெரிய வண்டிடா. الله أكبر 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 لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله محمد رسول الله. இது லாரி போகுதுடா, போலீஸ்கார வண்டி போகுது, லாரி போகுதுடா பின்னாடி. என்னடா அது சம்திங் ஆகடா. உள்ள ஏதாவது பண்றாங்க இல்லைங்களா? அப்படியே அமைதியாக வெளியே போவேன். மச்சான் ஆயிலாக முகமது ரசூலுல்லாஹ் களிமா சொல்லிட்டே போ. சொல்லுடா அதான் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது மாதிரி தெரிஞ்சு இந்த சத்தியமா ஜம்ஜம் வாட்டர் கொண்டு ஊற்றி விட்டுருப்போம்டா மேல. வண்டியில இருக்கு ஜம்ஜம் வாட்டர் கொண்டு ஊத்திடுவ, எரிஞ்சிருவ. பண்ணட்டா போயிருக்கு போடா வண்டி. இல்லடா 2 நிமிஷம் ஆகட்டும்டா. கைஸ் 2 நிமிஷம் ஆட்டோவில் பார்த்ததும் படப்படலாம் அடிச்சிடா மச்சான். அது களிமா மட்டும் சொல்லிட்டு என் கையை பிடிச்சிக்கோ, உன் கையை நான் பிடிச்சிக்கிறேன். அது எடுக்க போகிறப்பெல்லாம் தான் இப்போ நடந்தது. என்ன நடந்துச்சு? அதான்டா அதுக்குள்ளே இப்போ கத்தி நான் ஓடி வந்து பேட்ரோல் வந்துட்டாங்களடா. அப்படியே அந்த உப்புக்கு இது கனெக்ஷன் இருக்குடா. லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லு மச்சான். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் 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 முஹம்மது ரசூலுல்லாஹ். மச்சான் 2 கை மட்டும் பல்லு. லா இலாஹா இல்லல்லாஹ் மச்சான் போய் மச்சான். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஏய் இந்த ஆயத்து ஒன்று இருக்குல்ல, அதை ஊதி கையில் உப்பு வச்சு இந்த ஆயத்தை ஊதி லாரி எதுக்கு மச்சான்? போலீஸ் வண்டி பின்னாடி லாரி போகுது மச்சான். இந்த ஆயத்தை ஊதி வச்சுட்டா இது எரிஞ்சா எரியுண்டா உடம்பு.
ஆனால் அது உட்காந்து ஓதணும் 2 நிமிஷம். ஓது. ஓதட்டா? ஓது. இங்கே உட்காரு, இங்கே உட்காரு, இங்கே உட்காரு. ஓது, இங்கே உட்காரு. இல்லைடா அது ப்ராப்பராக உட்காரணும்டா. கேமரா ஆஃப் ஆகுது மச்சான். சுத்தமாக உட்காரு, இங்கே உட்காரு, இங்கே உட்காரு. எல்லாம் சுத்தமாக உட்காரு. நீங்கள் டேபிள் உட்காந்துங்களா? கிப்லா 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 இந்த சைடு இங்கே இருக்கா? அல்லா எங்களை தப்பாக நினச்சிக்காதீங்களா மச்சான். நான் ஒரு கண்ணை எங்கிட்ட வச்சுக்கிறேன். கைசி இதை வந்து நம்ம துவா படிச்சு இதை வந்துட்டு நம்ம அதனால எரிஞ்சோம்னா அதுக்கு தீயாத்மங்களுக்கு உடம்பா எரின்னு சொல்லுவாங்க. சவுண்ட் கேட்டுக்கிறோம். உனக்கு நாங்க பண்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு தானே இருக்கு. எங்க கூட எங்க இறைவன் துணையா இருக்கோம். அந்த அக்காவுக்கு நாங்க துணையா இருக்கோம். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது எங்களை. ஓகேவா? பயப்படாத. அது ஒன்று நம்மளை தசை மாற்றுது. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்னா அத்தைனாவல் கௌசர் ஃபஸல்லி பிஹம்திஹி வன்னர். இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். கைஸ் 3 பேரும் வந்துட்டோம். பார்த்து அது எப்படி இதை கொஞ்சோண்டு கையில் எடுத்துக்க. நான் எடுத்துக்கிறேன். லாஸ்ட் ரேட்டை பாக்கெட்டில் வச்சுக்கோ. இது கிட்ட வச்சுக்க, இது கிட்ட வராது. அது தூக்கி போட்டுறாங்க. நான் பாக்கெட்டுக்கு வச்சுக்கிறேன். அதை வச்சுக்க, கிட்ட வராது. ஓகே மச்சான். இங்கே அந்த வழக்கமாக தடுத்து அந்த நாயை எல்லாத்தையும் இங்கே வச்சுருக்காங்கடா. மச்சான் இப்போ வர சொல்லு மச்சான். வா. வாடா இப்போ வாடா. மச்சான் ஒன்று சொல்கிறேன், இது பண்ணலாமா? சொல்லு. ரிஸ்க்கு தான். சொல்லு. இதே இப்போ சுத்தமாக இருக்க இடத்துல நம்ம உட்கார இடத்துல ரவுண்டாக போட்டுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு மச்சான் அதுக்கு நீ டைம் இல்லை மச்சான். ஃபுல்லாக பெட்ரோல் போயிட்டு இருக்கு. என்ன கதைன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அதில் கிட்டே கேப்சர் பண்ணலாம். இது அப்படி இருக்கிறவங்க ஒன்றும் பண்ண முடியாது. பயந்தான் காட்ட முடியும். இதை நம்ம கொட்டிட்டு உட்காந்து பண்ணோம்னா நீ கிட்ட ஒரு வாங்கி சூப்பராக கேப்சர் பண்ணலாம். இல்லையா நான் உட்கார்றேன், நீ கேப்சர் பண்ணு. ரொம்ப க்ளோஸில் வருவானுங்க. சரி ஓகே. பார்த்தியா, பயப்படாத. உப்பு இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. சரி இந்தா ரெடி எடுத்துகிட்டு வந்துடு. என்ன பண்ணுறோம்? இது வேக்க மரம் அங்கே வச்சிரு. இதை அதை எடுத்துட்டு உப்பு எடுத்துடும். அவன் மாடிக்கு போயிடும். ஏதாவது ஒரு மாடிக்கு போயிடலாம். உன்ட்ட நைட் விஷன் இருக்கு, பயப்படாத. லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். கைஸ் நாங்கள் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். நாங்கள் அதை கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு வழி பண்ண போகிறோம். இப்போ ஜமாத் அது இறந்து போன வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்கு போயிடலாம். சீக்கிரமா வேகமா வா. இன்னொன்று சொல்கிறேன்டா. அதான் நீ நான் ஓதுறப்ப என்ன அது ஓத விடாது. நீ கிட்ட வர பார்க்கணும், என்னை பயமுறுத்தும். நான் நிப்பாட்டாமல் ஓதுறேன். ஆனால் இங்கே பாரு, இந்த சான்ஸ் விட்டா சான்ஸ் இல்லை. ஓகே ரொம்ப க்ளோஸில் பார்க்கலாம். ரொம்ப க்ளோஸில் பார்க்கலாம். அந்த 3 பேர் மட்டும் இல்லை, பிரியா கூட வரும். நமக்கு யாராச்சும் ஒருத்தவங்களை வர வைப்போம். வா சீக்கிரம் வா. கைஸ் நாங்கள் இப்போ ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். ஆனால் அது எந்த அளவுக்கு எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்றது தெரியல. ஆனால் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணி பார்க்குறோம். எங்களுக்கு இதில் சக்ஸஸில் போய் முடியுமா இல்லை ஃபெயிலியில் போய் முடியுமான்னு எங்களுக்கு சத்தியமாக தெரில. இதை நான் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக பிளட்டு கொடுத்தாகணும். நான் பிளட்டு கொடுக்கலன்னா இது எனக்கு வந்து வரும். இப்போ நான் அதை சொன்னால் அதை பண்ண வேணும்.
எங்கடா இது படி உள்ள மாடி பாடுறா சொல்கிறேன் மச்சான். மச்சான் மேலே கூட வேணாம் மச்சான், ஒரு இடத்துல உட்காந்தா போதும், கீழே எங்கே இருந்தாலும் ஓகே. சரி இங்கே எங்கேயும் இடம் இல்லை கைஸ், நாங்கள் ஒரு நிமிஷம் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறோம், எங்கேயாச்சும் போயிடுறோம். வா வா வா. யாராவது வருவாங்க பயமாடா. நடந்து வர மாதிரியே சொன்னீங்க. மச்சான் இது வந்து அந்த ஓதுன உப்புடா. இது உன்கிட்ட இருக்குல்ல கொஞ்சம் இருக்கு இருக்கு. மச்சான் நீ ஓத ஆரம்பி. இங்கே பாரு கிவ்லா பார்த்து உட்காந்துக்கோ, கண்ணை திறக்க மாட்டேங்க நீ. அப்போ நான் பக்கத்து பில்டிங்கில் இருக்கேன். மச்சான் வருதுடா வருதுடா, ஏதோ வருதுடா, ஏதோ வருதுடா. மச்சான் 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 இங்கே தான் வருது, இங்கே தான் வருது, இங்கே தான் வருது. நான் தனியாக நிற்கிறேன். நீ யாரும் கை வச்சு தள்ள மாதிரி வச்சுப்ப. என்னமோ நடக்குது. மஜித்தில் முசல்லா இருக்கும் பார்த்தியா, ஆமாம் அந்த ஷேப்பில் தான் இது போட்டிருக்கேன். போட்டு இது வந்து கண்ணு மாதிரி ஒற்றை கண்ணு பெரிய கண்ணும் ஒற்றை கண்ணு சின்ன கண்ணும் இருக்கிற மாதிரி இதுக்குள்ளே உட்காந்து அந்த ஆயத்தில் படிக்கணும். அது படிக்க படிக்க இதுக்குள்ளே எத்தனை ஸ்பிரிட் இருக்கோ அது எல்லாமே கிட்ட வரும். ஆனால் தொட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. பண்ணுவேன் படிக்காத வரணும், அது வரணும்லாம் போட்டுருக்கேன். படிச்சுன்னா ஓடிடுது, வராது ஓடுறது. நீ பேய கூப்பிடுறியா? நான் இங்கே உட்காந்து நான் அந்த மந்திரம் படிக்கிறேன், நீ இங்கே இருக்கிறப்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணு. உன்னால் முடிஞ்சால் அது கிட்ட வரும். வரப்போ நீ வந்து என்ன பண்ண அங்கே வந்து கேப்சர் பண்ணு. என்ன பயப்படாத, என் கிட்ட வருது என்னெல்லாம் பண்ணிடு வந்து இதுக்குள்ளே அது வர முடியாது, எல்லாம் வந்துருச்சுடா. இங்கே தொட முடியாது. உன்னால் எவ்வளோ கேப்சர் பண்ணணும் அவனை பண்ணிக்க. இதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ சொன்னால் செய்ய வரேன். சரிடா நீ ஸ்டார்ட் பண்ணுறா. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லாம் ஒரு வேளை கீழே தான் நிற்கிதாடா, பயமா இருக்குடா. டேய் எனக்கு ஒரு கேமரா மட்டும் வச்சுருக்கோம். இங்கேருந்தா வரும், இங்கேருந்தா வரும், அது கேப்சர் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் இதை தாண்டி இப்படிலாம் வரணும். அது லைட் விஷயம் வச்சுருண்டா. ரெடிடா, நான் இந்த டார்ச் எடுத்துக்கிறேன்டா, நீ சேஃபாடுறா.
கைஸ் நாங்கள் ஒரு விஷப்பறைச்சி எடுத்துகிட்டு இருக்கோம் தேவையில்லாம. கிட்ட வரப்போ எதுவும் படிச்சு ஓட விட்டாட்டா எதுவும் கத்திராத படிச்சிடாத வாய் தெரியும் படிச்சிடாத ஓடிடுவேன். கஷ்டப்பட்டு வீணா போயிடும். அவன் உள்ள எனக்கு தான் ஆயிடும். அதே ஐயோ எதுவும் படிக்கக்கூடாது நானே. கைஸ் இப்போ நான் பக்கத்து பில்டிங் போக போகிறேன் கைஸ். ஐயோ இங்கே தான் இருந்துச்சு. எனக்கு சத்தியமாக பயமாக இருக்குது. எனக்கு நினச்சி பிரியா நினச்சி பயம் இல்லை. இந்த நேரம் நாதரையும் நினச்சி தான் ரொம்ப பயமாக இருக்குது கைஸ். ஐயோ தேவையில்லாத வேலை பண்ணிட்டேன்னா இந்த மாடி போகவே முடியாது. எந்த மாடிக்கு போயிட்டான்? அது பில்லாய் மிஷ். ஐயோ படிக்கக்கூடாதுருக்கான். ஐயோ இது என்ன இப்படி இருக்கு? ஏறிடுவனா? ஏறாசா ஏறா ரஹ்மான். உன்னால முடியுண்டா. ஜமானா உட்காந்துருக்கான். Oh my god. கைசானா அது அவன் பக்கத்தில் போக மாட்டேங்குது. அங்கேயே நின்று பார்க்குது அவனை. என்னமோ பண்றான் அவன். என்னடாச்சு? ஜமால் எனக்கு என்னமோ ஆச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ பண்ணுது ஜமால். டேய் ஜமால். ஜமால் யாரா கத்துறோ? ஜமால் ஐயோ ஐயோ ப்ரோ ஜமால் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் ஜமால் ஜமால் டேய் 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 ஜமால் டேய் 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 லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வெளிய வாடா போடா இந்த நாளை வெளிய வாடா வெளிய வாடா ஏய் ஜமால் டேய் டேய் எந்திரா டேய் வெளிய வாடா போடா வெளிய வாடா போடா டேய் போடா
மச்சான் டேய் டேய் ரஹ்மான்டா டேய் ஒன்றுடா தெரியலண்ணா ஜமாதானே நீ சொன்ன மாதிரி எல்லாம் நடந்துருச்சு. நீ சொன்ன எல்லாமே நடந்துருச்சு. என்னாச்சு? ஏடா கடைக்கெல்லாம் தெரிஞ்சுச்சா? என்ன சொல்ற? ஊக்கா இல்லையே. பிளட்டு கொடுத்துட்டு தான் நான் வரணும் இங்கேருந்து. ஊக்கெல்லாம் எதுலடா? பிளட்டு கொடுத்து தான் நான் வரணும் இங்கேருந்து. நீ சொல்கிறேன் கேட்குறா. கேமரா கூட இதாக மாட்டேங்குதுடா. ஸ்டக்காக எப்படி நிற்கிதுடா? நான் உன்ட்ட ஆரம்பத்திலே சொல்லலடா. சொன்னா நீ வேணாம்ல. என்ன கொடுத்து தான் வரணும். கேமரா இங்கே எல்லாம் சம்திங் தான் நடக்குது. இதுக்கு மேலே இங்கே இன்னும் எனக்கு சத்தியமாக தோணுது, மனசில் சரிப்படாதுன்னு தோணுது. இங்கேருந்து கேமரா தான் சரியான வேலைன்னு எனக்கு தோணுது. குத்திட்டியா கைஸ்? கோப்ரோ ஆஃப் ஆயிடுச்சு. எந்திரி குத்திட்டியா? டைம் இல்லை, இங்கே எது போகிறதா நல்லது. சீக்கிரம் வந்துரு. ஏய் அமைதியாக இருக்குடா. என்னடா பண்ண? அமைதியாக இருக்கு. இங்கே பாரு இது எடு. இப்போ என்ன இதை நம்ம சாந்தி எவ்வளோ பண்ணுறோமோ அதுக்குள்ள எல்லாமே கிட்ட வரும். இப்போ அந்த 3க்குமே பவர் இல்லை. முன்னாடி விட இப்போ அந்த பவர் குறைஞ்சிருச்சு. பிளட்டை நான் கொடுத்ததுனால இப்போது அந்த அக்காவுக்கு எந்த தொழிலும் இருக்காது. என்னடா கொஞ்சம் அது ஆக்ரோஷம் அடங்கியிருக்கும். சரி சரி. ரொம்ப 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 சித்திரமாக தான் அனுப்பிச்சு. ஏன்டா உனக்கு தெரிஞ்சிச்சா அதெல்லாம்? மச்சான் கண் கூட தெரியுமாடா? எனக்கும் சொல்லிக் கொடுறா. அது தெரியுமாடா? அது நம்மளால ஒன்றா முடியுமா? 40 நாள் உட்காந்து தெரியும். சாந்தி அக்கா, நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்கண்ணா? உங்களை நான் பார்க்க முடியுமா? அக்கா உங்களுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். என் உயிரையும் பணைய வச்சு நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இங்கே நிம்மதியாக இருக்கணும் தான் நான் பண்ணிட்டு போயிருக்கேன். இங்கே உயிரோட இருக்கிறப்ப இங்கே நிம்மதியாக இல்லை. இதுக்கு மேலேயாவது நீங்கள் இருக்கணும். அந்த 3 பேர்னால உங்களுக்கு பிரச்சனை வராது. ஏன்னா அதனால தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே ஏதாவது பண்ண அவங்க என்ன தான் பண்ணணும்? எங்ககிட்ட எதுவும் கொண்டு வரல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நாங்கள் ஏதாவது உங்களுக்கு கொண்டு வரோம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபேமிலி எங்கே இருக்குன்னு பார்த்து எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் 2 பேர் போய் உங்கள் ஃபேமிலிக்கு பண்ணுறோம். அப்போ நான் விளையாட்டுக்கு சொன்ன ஃப்ரெண்டுன்னு உண்மையிலுமே எங்கள் 2 பேரையும் உங்கள் கூட வந்த தம்பியாக நினச்சிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தால் உங்களை இந்த நிலைமைக்கு விட்டுருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அண்ணனா, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு மகனா 2 பேர் இருப்போம். உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம். கண்டிப்பாக திருப்பி இந்த இடத்துக்கு நாங்கள் வரோம். கண்டிப்பாக இப்போ நாங்கள் உங்கள் அப்பா அம்மாவை போய் பார்ப்போம். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். நீங்கள் உண்மையிலுமே சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கு ஏதாவது அறிகுறி தர முடியுமா? நாளைக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு வேண்டியதெல்லாம் நாங்கள் செய்வோம். நீங்கள் சந்தோஷமா? இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம். இப்போதான் ஏதோ உருப்படியாக பண்ண மாதிரி இப்போ எல்லாமே அமைதியாகிடுச்சு. அதுதான் சொல்லிட்டேன். எதுவுமே நீங்கள் வா. எதுவுமே இல்லை, எல்லாமே உடச்சாச்சு. வா 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 வா. யாரா அது? ஐயோ யாரா அது? ஐயோ இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அது வேற யாரும் அடிக்கிறான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு தப்பே வீடியோ பண்ணிட்டு இருக்கானே எல்லாத்துக்கும் அமுச்சு விடுங்க. அது
இல்லாமல் எனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட ஸோ சூப்பர் சாட் மூலியமாக எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு பேடில் உங்களை சந்திக்கிறவங்க டாட்டா பாய் see you. பாய் சைத்தன் ஃபேமிலி. கைஸ் இப்போ நாங்கள் வந்துட்டு அவங்களோட வீட்டுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அந்த பாட்டிமா வீட்டுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ரொம்ப ரொம்ப தேடி தேடி நாங்கள் அலைஞ்சாச்சு அவங்க வீட்டை. புதுசாக இருக்குது இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு. கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அங்கே எங்கேன்னு கேட்டு நாங்கள் அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்காக சில திங்ஸ்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நாங்கள் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வரையும் நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். வா ஐயோ நல்ல வேலை மாடி 2 மாடி இருக்கிறனால பெரிய விஷயம்னா பார்க்கறதுலாம் அர்த்தம் இதெல்லாம் ஃப்ரீயாக அவங்க ஃபோட்டோ வச்சுருப்பாங்கல்ல. ஆமாம், எனக்கு அவங்க பார்க்கவே கஷ்டமாக இருக்கு மச்சான். அவங்க என்ன எப்படி எடுத்துப்பாங்க நம்ம போய் அவங்க பொண்ணை பார்க்கறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. எடுக்க போகிறோம் எனக்கு இது மாதிரி ஞாபகம் இருக்குது. இங்கே போகிற சீமாண்ணா இப்போ பஞ்சம் பிள்ளைங்க இதே படிதான் சந்தோஷமாக ஏறி போயிருப்பாங்க. ஆமாம், எப்படியும் பார்த்து தான் இருப்பாங்க. அவங்க தெரிஞ்சுருந்தா ஆமாம் கண்டிப்பாக. நிறைய வீடு இருக்குது, எந்த வீடுன்னு தெரில. எந்த வீடுன்னு தெரியலையே கைஸ். நாங்கள் வந்துட்டு கீழே இருக்க வீட்டில் போய் கேட்டோம் அவங்க வீடு எதுன்னு. அந்த வீடு லாஸ்ட் வீடு தான் சொல்கிறாங்க. வீடு திறந்துருக்கு, உள்ளே போகிறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. அவங்க சொன்னவங்க தான் போகிறாங்க பாருங்க. போயிடலாம், டக்குன்னு போயிட்டு வரலாம். மா இது பேசணும். அம்மா நல்லா இருக்கீங்களா? என் பொண்ணு வெளியில் போச்சு. பேர் வந்தாங்க. என்ன பண்ணாங்கன்னு தெரியல. என் பொண்ணை சாவடிச்சிட்டாங்க. எங்க வீட்டுக்காரரு அந்த பொண்ணு ஏக்கத்திலேயே எங்க வீட்டுக்காரரும் சேர்த்துட்டாரு. கஷ்டமா இருக்குமா? நாங்களே அங்கே போனோன்னே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எங்களுக்கு மனசு தாங்கல. எல்லாருமே உலகத்தில் வந்துட்டு எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணி தான் வந்துட்டு அந்த மாதிரி நாட்டில் இருக்கிற மிருகங்கள்லாம் கண்டிப்பாக நல்லாவே இருக்காது. கடவுள்னு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு தாமா இருக்காரு. எங்களால் முடிஞ்சதுமா நாங்கள் வந்துட்டு பண்ணுறோம். நீங்கள் வந்துட்டு பத்திரமா இருங்க. போயிட்டு வரோம். ஸோ கைஸ் நாங்கள் கிளம்புறோம். தயவுசெய்து பெண்களை வந்துட்டு ரொம்பவே மதிக்கணும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி அநீதிலாம் இதுக்கப்புறமாச்சு இந்த உலகத்தில் நடக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். மக்கள்கிட்டையும் சொல்கிறேன், மக்களும் இந்த மாதிரி அநீதி நடந்துச்சுன்னா தட்டி கேளுங்க. தட்டி கேட்காம மட்டும் விட்டுறாதீங்க. கேட்பீங்கன்னு நம்புகிறேன். நிறைய பேத்துக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணாதான் உலகத்தில் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு தெரிய வரும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு நீங்கள் எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ். கஷ்டமாக இருக்கும். எனக்கே அவங்க பேசுகிற மாதிரி கண்ணு கலங்குது. அவங்க அது எவ்வளோ வழியோடு சொல்கிறாங்க. அது ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது அது கேட்குறப்ப. ஒரு வழியாக எப்படியோ கஷ்டப்பட்டு வீடு கண்டுபிடிச்சி எங்களால் முடிஞ்சது பண்ணியாச்சு. இது மச்சான்
சத்தியமாக எனக்கு வந்து முடியல என்னால் நிற்க கூட முடியல அந்த இடத்துக்கு. ஏன் இப்போ வந்தேன்னு தோணிடுச்சு எனக்கு ஒரு நிமிஷத்தில். ஓகே கேஸ், இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறோம். ஸோ டாடா பை see you. அடுத்த வாரம் உங்களை ஒரு பயங்கரமான வீடியோ வந்து இந்த 3143 சேனல் வந்து சந்திக்கும். டாடா பை see you. இதே மாதிரி நாங்கள் இன்னும் பயங்கரமான இடத்துக்குலாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ உங்களால் முடிஞ்சால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சூப்பர் சாட் மூலிமா எங்களுக்காக ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இன்னும் நாங்கள் வெளியூரெலாம் போயிட்டு நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்சால் மட்டும் ஸோ மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பை see you guys. Love you.